ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான பூண்டு குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த பூண்டு குழம்பு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால் கொடுக்குறவங்கலாம் இது அடிக்கடி சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டுலாம் நல்லா எண்ணெயிலே வெந்து கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி சேர்த்துருக்கேன். அது 1 கப் வந்திருக்கு. அந்த புளி தண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலக்கிட்டு கொதிக்க வைங்க. இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு திக்காகும். பூண்டு குழம்பு எப்போவுமே இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. அவ்வளோதான், செம சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.